ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். இது வந்து ஒரு 4 monthsல நடந்த விஷயம். ஒரு 4 monthsக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் போது எனக்கு தெரியாது. இந்த மாதிரி அப்பாவோட வாய்ஸ்ல வந்து திருப்பியும் ஏஏ பண்ண போறாங்க, அப்பாவோட வாய்ஸ் யூஸ் பண்ண போறாங்கன்றதே தெரியாது. அண்ட் இப்படி சவுண்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. அவங்க ஆக்சுவலாக பெர்மிஷன் தான் கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சாரோட வாய்ஸ் வந்து ஏஐ பண்றதா ரஜினி சார் கேட்டிருக்காங்க. பெர்மிஷன் ரஜினி சார் தான் சஜஸ்ட் பண்ணிருக்காரு. ரஜினி சார் வந்து மலேசியா சாரோட வாய்ஸ்ல நம்ம அந்த பாட்டு பண்ணா நல்லா இருக்கும். அவரோட பாட்டு வந்து அப்பா அவரோட கரியர்ல நிறைய ஹிட் சாங்ஸ் வந்து கலந்தார். ஆக்சுவலா வந்து எனக்கு அமைச்சு பாட சொன்னது வந்து இந்த இந்த தலைவருக்கு தனியா ஒரு போர்ஷன் இருக்கு. அது ஒரு மாதிரி ஒரு எஃபெக்ட்ல போட்டுருக்கு. கண்ணா ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் டைம் ரொம்ப ஃபாஸ்ட் விட்டா சிக்காதுடா கடவுள் பேரில் கலவரம் 100 படைச்சவன் ஊராடுடா லைஃப் ஒரு வாட்டிமா லவ் யோர் டியூட்டிமா அதில் அவன் கூட இவன் கூட ஒய் போட்டிமா நீ உனக்கா நில்லு ஊர் எடுக்கும் தள்ளு நீ நேரம் விட்டு மனம் பார்த்தா ஒண்டர்ஃபுல்லு. அது ரொம்ப கியூட்டா இருக்கு கேட்கறதுக்கு. அப்பாவோட குரல்ல இப்போ உள்ள மியூசிக்ல கேட்கும் போது அது ரொம்ப கியூட்டா இருக்கு. ஆக்சுவலா எங்கள் வீட்டில் எல்லாம் அது ஒரு 10-15 தடவை போட்டு 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 அது பாட்டை கேட்குது. ஏன்னா ஆனால் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் him to send a voice note. அப்படின்னு போட்டோன்னா திடீர்னு யுகேந்திரன் நான் ரஜினிகாந்த் பேசுவேன் அப்படின்னு ஒரு 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 5-6 தடவை சொல்லிட்டாரு யுகேந்திரன். அதே அது சொல்றவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு. ஸோ ஒரு பிரேம்ஜிக்கு வந்து அவன் அண்ணன் தான் சான்ஸ் கொடுக்குறான். ஸோ அவன் அந்த படத்துல தான் நடிக்க முடியும். மற்ற யாராவது சான்ஸ் கொடுத்தா நடிக்க போறான். ஏன்னா எல்லா படத்துலையும் போறீங்கன்னா என் தம்பிக்கு நான் தானே கொடுக்க முடியும் அப்படிதான் சொல்ல முடியும். வேற யார் கொடுப்பேன் கதெல்லாம் இருக்கடா அவர்கிட்ட போய் சொல்லணும்ல அப்படின்னா திடீர்னு பார்த்தா இது நடந்துச்சு ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி தலைவருக்கு வந்து ஏதோ காமெடியாக ஒரு சப்ஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். எவ்வளவு மிஸ் பண்றீங்க? அது டெய்லி மிஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏன்னா பிகாஸ் நான் ஏதோ ஒரு சுப்பிரமணியம் கந்தசாமி பையனாக இருந்தால் வேற மாதிரி இருந்திருக்கும், தெரிஞ்சிருக்காரு. நான் வந்து மலேசியா வாசன் பையன்றனால டிவியில் பார்க்குறோம், குரலை கேட்குறோம். ஸோ அந்த குரல் கேட்கும் போதெல்லாம் நமக்கு வந்து அதை ரொம்ப இது பண்ணும். அதே மாதிரி he was not an ordinary person. இவர் ஃப்ரெண்ட் லைக் அப்பாவா மட்டும் இல்லாமல் he was a friend. வேட்டையன் தலைவர் அண்ட் மலேசியா வாசுதேவன் சார் காம்போவே வந்து எல்லாம் இன்னைக்கு கேட்டா கூட ஆசை 100 வகை கேட்கும் போது அவ்வளோ ஒரு பயங்கர ஒரு வைபா இருக்கு. அண்ட் மொரட்டு காலை அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து அந்த காம்போ தான் ஞாபகத்துக்கு வரும். இன்னைக்கும் அது அந்த பாடல்களுக்கெல்லாம் வைப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த இந்த வாய்ஸும் தலைவரோட அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே சேர்ந்து அது ஒரு பயங்கர ஒரு எனர்ஜி. அப்போ சார் சொல்லியிருக்காரு ஏதாவது ஸ்பெஷலா தலைவர் கூட ஒர்க் பண்ற அந்த இது நடிக்க கூட செஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா அப்பா வந்து ஐ திங்க் ஊர்காவலன் சாங் அப்பெல்லாம் நான் போயிருக்கேன். நான்லாம் வந்து ரஜினி சார் எங்கே இருந்தாலும் அப்பா அசோசியேட் பண்ணியிருக்காங்கன்னா போயிடுவேன். நான் ஊர்காவலன் ஷூட்டிங்கில் நான் போயிருக்கேன். நான் திருச்சொல்லம்ல நடந்துச்சு. ஒரு ஃபுல்லாக ஒரு 4-5 நாள் ஷூட் இருந்துச்சு. 4-5 நாள் ஸ்கூலை கட்டச்சிட்டு அங்கேயே தான் இருந்தேன். நான் அவருக்கு ஃபுல்லாக அங்கேயே தான் இருந்தேன். இல்லை அது அப்பாவுக்கும் ரஜினி சாருக்கும் வந்து அது என்னன்னு தெரியல, அது ஒரு மேஜிக். ஆக்சுவலாக அப்பாவோட குரலில் ரஜினி சார் நடித்து பார்க்கும்போது அது ஒரு தனி ஃபீல் இருக்கும். பாலு அங்கிள் வந்து நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. பட் அப்பாவோட குரல் கேட்கும்போது அது ஒரு தனியாக ஒரு ஃபீல் இருக்கும் எங்களுக்கு. இப்போ வந்து தர்மயுத்தம் இருக்கட்டும், நிறைய படங்கள் அந்த டைமில் அதிசய பிறவிலாம் ஃபுல் ஆல்பம் அப்பா தான் பாடியிருக்கிறாங்க. அண்ட் மாவீரன் நிறைய இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். ஆக்சுவலாக மாப்பிள்ளையில் வந்து என்னோட ராசி நல்ல ராசி. ஸோ இட்ஸ் லைக் லாட் ஆஃப் இன்ட்ரோ சாங்ஸ் அப்பா. ஐ திங்க் பொதுவாக எம்எஸ் சங்கத்துக்கு அப்புறம் வந்து நிறைய இன்ட்ரோ சாங்ஸ் அப்பா தான் பாடியிருக்காங்க. ஆக்சுவலாக என்னோட ராசி நல்ல ராசி, சொல்லி எடுப்பேன், ஒரு லைன் ஒரு ஃபுல் இது இருக்குது, வாங்கடா வாங்க என் வண்டிக்கு பின்னால். அப்புறம் வந்து ஒத்தடி ஒத்தடி ஓரமாக ஒத்தடி, இது நிறைய சாங்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து நான் அடிமை இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் கூட நிறைய சாங்ஸ் அந்த மாதிரி பொம்மல்ல ஒரு கண்ணு தில்லாலங்குடி அது மாதிரி ஒரு சாங் இருக்குது. நிறைய சாங்ஸ் இருக்குது அப்பா ரஜினி சாரோட காம்பினேஷனில். ஆனால் மெலடியும் நிறைய இருக்குது. ஆகாய கங்கை, அதுக்கப்புறம் வாவா வசந்தமே, இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்குது. பட்டுவெண்ண சேலைக்காரின்னு ஒரு பாட்டு இருக்குது, அது நிறைய பேர் தெரியுமா தெரியாது. எங்கேயோ கேட்ட குரல்னு ஒரு படம், அதில் ஒரு சாங் இருக்குது. பட்டுவெண்ண சேலைக்காரி ஏனை தொட்டு வந்த சொந்தக்காரி ஒரு பெண்ணிடத்தில் என்ன என்ன பொறுமை அது புன்னகையில் தொட்டில் கட்டும் இளம். சூப்பராக இருக்கும் அந்த சாங்லாம். வந்து இப்போ உள்ள ஜெனரேஷனுக்குலாம் அந்த பாட்டு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நான் சொல்லும்போது எனக்கு அப்படி. ஸோ ரஜினி சார் அப்பாவோட காம்பினேஷன், ராஜா சார் அது ஒரு காம்போ. அது ஆக்சுவலாக ஃபேண்டாஸ்டிக் காம்போ. அதே மாதிரி ராஜா சார் இல்லாமல்
அப்பாவோட சாங்ஸும் நிறைய சாங்ஸ் இருக்குது மியூசிக்கில். இப்போ ஒத்துக்கிட்டு ஒத்துதடி வானோ நீ ஒத்துக்கிட்டு கூட வர வேணும் பாயம்புலி. ஸோ நிறைய சாங்ஸ் இருக்குது. தலைவரோட பாட்டு வந்து அப்பா அவரோட கரியரில் நிறைய ஹிட் சாங்ஸ் வந்து தலைவருக்கு தான் இருக்கும் ஆக்சுவலாக. திங்க் 27 இயர்ஸ்க்கு அப்புறமா திருப்பியும் அந்த மேஜிக் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு பார்க்க கிடைக்குது அப்படிங்கும்போது அது எப்படி இருக்கு? that's a great feeling. நான் எவ்ரி இன்டர்வியூ அதான் சொல்கிறேன். இட்ஸ் லைக் இமோஷனல் டைம் ஃபார் அஸ் ஆக்சுவலி. பிகாஸ் அப்பாவோட இப்போ ஒரு இது வந்து ஒரு 4 monthஸில் நடந்த விஷயம். ஒரு 4 monthsக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடக்க போதே எனக்கு தெரியாது. இந்த மாதிரி அப்பாவோட வாய்ஸில் வந்து திருப்பியும் ஏஐ பண்ண போகிறாங்க, அப்பாவோட வாய்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்கன்றதே தெரியாது. அண்ட் இப்படி சவுண்ட் பண்ணணுன்னு எனக்கு தெரியாது. ஸோ நம்ம அவரோட ஏர்லியர் ஸ்டேஜில் உள்ள சாங்ஸை கேட்டு தான் நம்ம வந்து இப்போ கச்சேரியில் பாடுறோம், இது லைக் ஸ்பாட்டிஃபைல கேட்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோன்னா அந்த பழைய பாட்டு தான் கேட்டுட்ருக்கோம். பட் இப்போ புது ட்ரெண்டில் அனிருத்தோட மியூசிக்கில் லைக் இட்ஸ் எ ஹிஸ்ட்ரி மேட் ஆக்சுவலி. தலைவர் 27 வருஷம் கழிச்சு அப்பா பாடுறாரு. அது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு அனி அண்ட் லைக் த ப்ரொடக்ஷன் அந்த டைரக்ஷன் பண்ண அந்த டீமுக்கு தான் சொல்லணும் ஆக்சுவலாக. அது நீங்களே பாடுற மாதிரி அது தட் வாஸ் another பம்பர்னு நான் சொல்லுவேன். எனக்கு பம்பர் ப்ரைஸ் தான் அது, லாட்டரி. ஏன்னா அவங்க ஆக்சுவலாக பெர்மிஷன் தான் கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சாரோட வாய்ஸ் வந்து ஏஐ பண்ணுறதா ரஜினி சார் கேட்டிருக்காரு, உங்களோட பெர்மிஷன் வேணும். ஓ, ரஜினி சார் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. ரஜினி சார் வந்து மலேசியா சாரோட வாய்ஸில் நம்ம அந்த பாட்டு பண்ணால் நல்லாயிருக்கும், அதை எப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க பண்ணலாம் அப்படின்னு அனி சொல்லியிருக்காரு. அப்புறம் சரி ஏஐ ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் அதை ட்ரை பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் லைக் ஒரு சரியலாக இருக்குது. இப்போ யோசிக்கும் போது இட்ஸ் லைக் ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்ட் ஆக்சுவலாக கேட்டு. தென் அப்போ நான் சொன்னேன் ஏஐ ட்ரை பண்ணோம். நான் சொன்னேன் யாரும் ஏன் பாடணும், நானே பாடுறேனே அப்படின்னு சொன்னேன் அனிருத்கிட்ட, டீம் கிட்ட சொன்னேன். அப்போ அனிருத்தோட ஐயோ அது சூப்பர், இன்னும் ஃபென்டாஸ்டிக், அவர் பாடுறேன்னா சூப்பர், நீங்கள் அவரே பாட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்பா குரலில் தான் இப்போல்லாம் பாடிட்டு இருக்கேன் ஷோலாம், ராஜா சார் ஷோலலாம். ஆமாம் தெரியும், நீங்கள் அப்போ நீங்களே பாடிடுன்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்துச்சு. ஸோ சும்மா ஒரு அப்படி தூண்டில போட்டு பார்த்தோம், மீன் சிக்குமான்னு ஓகேன்னு சொன்னாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஐ திங்க் நீங்கள் அந்த நம்ம பாட்டு கேட்டதை வந்து லைவ்ல பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். மனசு லைவ்ல உங்களுக்கு ஃபேவரட்? ஆக்சுவலாக வந்து எனக்கு அமிச்சு பாட சொன்னது வந்து இந்த தலைவருக்கு தனியாக ஒரு போர்ஷன் இருக்குது. அது ஒரு மாதிரி ஒரு எஃபெக்டில் போட்டுருவாங்க. கண்ணா பாஸ்ட்டு டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டு விட்டா சிக்காதுடா கடவுள் பேரில் கலவரம் 100 படைச்சவன் ஊராடுடா லைஃப் ஒரு வாட்டிமா லவ் யோ டியூட்டிமா அதில் அவன் கூட இவன் கூட ஒய் போட்டிமா நீ உனக்கா நில்லு ஊர் எடுக்கும் தள்ளு நீ நரம் விட்டு மனம் பார்த்தா ஒண்டர்ஃபுல்லு. இதுதான் நான் பாடினது ஆக்சுவலாக. அந்த போர்ஷனை வந்து ஒரு 4 வெர்ஷன் வேறு வெர்ஷன் பாடி டிஃப்ரெண்ட் டோனில். அப்புறம் கடைசியில் பாடும்போது என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் அந்த 80s மாதிரி வேணும்னு சொல்லி தான் அந்த மாதிரி பாட சொல்லி தான் அது பாடினது. அந்த லாஸ்ட் போர்ஷன் ஃபுல்லாக வந்து சூப்பர் தான் பாடியிருக்காரு, அவர் தான் ரேப் பண்ணியிருக்காரு. அது எல்லாமே நான் தான் சொன்னேன், அவர்கிட்ட சொன்னேன் அப்படியே அப்பா டோன் இருக்குது அந்த இதுலன்னு. நான் வந்து யார் பாடினேன் அப்படின்னு வச்சுருந்தேன். பார்த்தா அப்போ தான் சுப்பு சொன்னார், அதை நான் தான் பாடியிருக்கிறேன். அந்த 6 கலரை ஒட்டிக்கம்மா அதெல்லாம் வந்து அவர் ரேப் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. பட் அப்பாவோட வாய்ஸ் அந்த ஏஐல கேட்கும் போது அப்படியே அப்பாவோட வாய்ஸ் இருந்துச்சு ஆக்சுவலாக. நான் சொன்னேன் ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்கீங்க ப்ரோ, அது சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன் நான். ஏன்னா அது ரொம்ப க்யூட்டாக இருக்குது கேட்குறதுக்கு. அப்பாவோட குரலில் இப்போ உள்ள மியூசிக்கில் கேட்கும் போது அது ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஆக்சுவலாக. அதான் இப்போ எங்கள் வீட்டில் எல்லாம் அது ஒரு 10-15 தடவை போட்டு அது பாட்டு கேட்டுட்டு. ஏன்னா 2 நாள் முன்னாடியே அனுப்பிடுவா அனுப்பிச்சிட்டாப்புல சாங் ட்ராக் கொடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அந்த ட்ராக் போட்டதுலேருந்து நினைக்கிறேன் அந்த வாட்ஸ்அப்பில் வந்ததுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நானே ஒரு 10-15 தடவை கேட்டிருப்பேன். ஒய்ஃப் அதான் சொன்னேன், எனக்கு அந்த சிரிச்சுட்டு அப்படியே எனக்கு வந்து அப்படியே ஸ்டக்காக இருக்கேன் அப்படி அந்த மாதிரி இருக்கு ஆக்சுவலாக. இட்ஸ் லைக் பியூட்டிஃபுல் மூமெண்ட். தலைவர்கிட்ட இருந்து அந்த வாய்ஸ் நோட் அதை பற்றி சொல்லுங்க. இல்லை அது எனக்கு தெரியாது, நான் சும்மா அப்படி பார்த்து ஒரு ஃபார்வர்டட் மெசேஜ் வந்து அனிருத்கிட்ட இருந்து. ஏன் ஃபார்வர்டட் மெசேஜ் இருக்குன்னு அப்படி நான் அவரும் மீட் பண்ணணும் சொன்னேன். நான் சொன்னேன் உங்களை மீட் பண்ணுறேன், பட் ஏன்னா நம்ம பாடணும், நம்ம மீட் பண்ணல, லெட்ஸ் மீட் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுவோம் ப்ரோ அப்படின்னு. அவர் சார் நான் ரஜினி சாரை பார்த்து தேங்க் பண்ணால் நல்லாயிருக்கும், ஏன்னா அவர் மைண்டில் தானே வந்திருக்கு. ஸோ ஐ வாண்டட் டு தேங்க் ஹிம் ஆல்சோ இன் பர்சன் அப்படின்னு. டெஃபினட்டாக அரேஞ்ச் பண்ணுறேன் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம மீட் பண்ணி பேசுவோம் அப்படின்னாரு. ஆனால் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ஹிம் டு சென்ட் வாய்ஸ் நோட். அப்புறம் போட்டோன்னே திடீர்னு யுகேந்திரன் நான் ரஜினிகாந்த் பேசுகிறோமா அப்படின்னாரு. ரஜினிகாந்த் ஐயோ அப்படின்னு ஒரு 5-6 தடவை சொல்லிட்டாரு யுகேந்திரன். ஸோ அதை சொல்லி கேட்கும் போது இட்ஸ் லைக்
ஏன்னோ லைக் அது ஒரு தனி மொமெண்ட் தான். ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, என்னோட ஃபேவரட் சிங்கர் அப்பா, எனக்கு பாடின எல்லா பாட்டும் ஹிட்டு அப்படி சொல்லிட்டு ஒரு சீரிஸ் சிரிச்சுப்பார் அப்படின்னாரு. ஸோ என்னை வந்து வேணா காட் பிளெஸ் யூ, நம்ம பர்சனலாக மீட் பண்ணோம். இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக் ஆக்சுவலி. அது அவரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஏன்னா அப்படியே எனக்கு ஒரு பழைய மெமரி போச்சு. அது ஒரு ரொம்ப நாள் முன்னாடி உண்ணாவிரதம் இருந்தார் அப்போ நாங்கள் எல்லாம் இருந்தோம். அந்த ஃபோட்டோ கூட நெட்டில் இருக்கும். நான், விஜய், சிம்பு, அபாஸ் எல்லோரும் உட்காந்துருக்கோம். ஸோ அது அவருக்காக போய் உட்காந்தோம். அது ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அந்த யாரெல்லாம் போனாங்களோ எல்லாருக்கும் பர்சனலாக ஃபோன் பண்ணி தேங்க் பண்ணார். ஸோ அது அவர் இந்த தேங்க் பண்ணுறதுன்றது வந்து அப்பாவுக்கும் நடந்துச்சு. சிங்கமூன்று புறப்பட்ட பாட்டு வரும்போது இப்போ இது இந்த நெய்வேலி டைம் தான் அது அந்த இது நடந்துச்சு. ஸோ அப்போவும் பிரச்சனை வந்தப்போவும் அவர் தான் பேசினார், ஃபோன் பண்ணி பேசினார். அது அவர் மட்டும் தான் செய்வார். தேங்க் பண்ணுறது அவருக்கு அவசியமே இல்லை. எங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. நாங்கள் என்ன அப்பாவுக்கு சொல்கிறது வேறு விஷயம். பட் நாங்களாம் அடுத்த ஜெனரேஷன் அவங்களுக்கு சொல்லணும்னு. பட் ஆனாலும் அது அதனால தான் அவர் அந்த லெவலில் இருக்க தலைவர். சூப்பர். இப்போ ஒரு பக்கம் வந்து நம்ம இப்போ பேசுகிறோம் சாருடைய பாடல்கள் இப்படி, சாருடைய அந்த எனர்ஜி, சாருடைய அந்த குரல், அந்த கணீர் குரல் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ஆஸ் அ ஒரு ஃபேனாக சன்னா வந்து இன்னும் அப்பாக்கான ரெக்கக்னிஷன் இன்னும் பெட்டரா கிடைச்சிருந்திருக்கலாம் அப்பா இருந்த டைம்ல அப்படிங்கிற ஒரு வருத்தம், கோபம் ஏதாவது இருந்திருக்கா? கோபம்ன்றதை விட ஒரு ஒரு ஆதங்கம் இருந்துச்சு ஆக்சுவலா. ஏன்னா அது கோபம்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் அது ஆதங்கம் வந்து கோபமாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இன்னும் நிறைய நடந்திருக்கலான்ற ஒரு ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. ஏன்னா அப்பாவுக்கு உண்டான அந்த ரெக்கக்னிஷன் வந்து இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு நான் அப்பாட்டே சொல்லுவேன், இப்போ பூங்காட்டு திரும்ப பாடி முடிச்சப்பறம் இல்லை, ஏன் உங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கல இந்த பாட்டுக்கு அப்படின்னு கேட்டேன் நான். அப்போ சொன்னேன், அவார்டெலாம் சும்மாப்பா, அதெல்லாம் கொடுத்தா ராசி இல்லைப்பா, அதுக்கப்புறம் நம்ம இன்னும் இழுத்து முடிடுவாங்க, விட்டுரு பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு. அவர் அந்த அவார்ட்லாம் பெருசாகவே யோசிக்கவே இல்லை ஆக்சுவலாக. அவர் எத்தனையோ அவார்டு வந்திருக்கலாம், அவருக்கு அதை பற்றிலாம் அதோட அவரோட நோக்கம் அது இல்லவே இல்லை ஆக்சுவலாக. இப்போ எத்தனை ஃபிலிம் ஃபேர் இருக்குது, எத்தனை தமிழ்நாடு அரசு இருக்குன்னு நம்ம வந்து எழுதுறாங்கல்ல. பட் அதெல்லாம் அவருக்கு அதெல்லாம் பெருசாக ஒன்றுமே தெரியல. தமிழ்நாடு அரசுன்னா ஒரு 2-3 வச்சிருப்பாரு. பட் அதை பற்றி அவர் திங்க் பண்ணவே இல்லை. இதுக்காக நான் பாடணும், அவார்டுக்காக நான் பாடி என்ன படம், நம்ம மக்களுக்கு பாடுறோம், என்டர்டெயின் பண்ணுறோம், அவ்வளோதான் விஷயம். அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்குல்ல, அவ்வளோதான் விஷயம். அதுதான் அவார்டு அப்படின்னு ஸ்வீட்ல அது அவருக்கு பாடணும், பாடிட்டே இருக்கலாம் மட்டும்தான் அவருக்கு இருந்துச்சே தவிர நம்ம வந்து இது செய்யலை அது செய்யலைன்னு ஒரு அது அவர் அந்த மைண்ட்லேயே வச்சுக்கல ஆக்சுவலாக. அவருக்கே தெரியாது ஆக்சுவலாக. நாங்களாம் சொல்லும் போது தான் தெரியும், நீங்கள் 8000 பாட்டு தமிழில் பாடிருக்கீங்க, கிட்டத்தட்ட 8000 பாட்டு. அப்படியா? தெரியல. 4000 சாங்ஸ்க்கு அதர் லாங்குவேஜஸ்ல இல்லை தமிழில் மட்டும் அது தவிர 4000 சாங்ஸ் இல்லை அதெல்லாம் வந்து அதர் லாங்குவேஜ் ஒரு ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் தான் இருக்கும். அவர் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாங்ஸ் தமிழ் தான். அவர் தமிழ் தான் அவருக்கு. அவர் ஃபுல்லாக இதுக்காகவே வந்து பாட்டுக்காகவே இருந்துட்டார் ஆக்சுவலாக. இப்போ சார் வந்து எஸ்பிபி சார், எஸ்தர் சார் பற்றிலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் ஷேர் பண்ணிப்பாங்க? இல்லை அப்பா வந்து எனக்கெல்லாம் வந்து டிப்ஸ் சொல்லும் போதே, நான் பாடணும் போதே வந்து என்ன சொல்லுவார்னா, பாலு மாதிரி பாடு அப்படின்னு தான் சொல்லுவார். அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு வாய்ஸ் அந்த டைமில் வந்து பாலு அங்கிளோட வாய்ஸ் சொல்லுவார். என்னென்னா பாலுக்கு வந்து ஒரு ரேஞ்ச் இருக்குது, இப்படியும் பாட முடியும் அப்படியும் பாட முடியும். லைக் ஒரு 40-50 இயர் ஓல்டு ஹீரோக்கும் பாட முடியும், ஒரு 25 இயர் ஓல்டு ஹீரோக்கும் பாட முடியும். இப்போ லைக் வைகாசி பிறந்தாச்சு டைம்லலாம் வரும்போது லைக் அந்த பிரசாந்த், அந்த ஏஜில் உள்ள பிரசாந்துக்கும் பாட முடியும். ஸோ அவர் அந்த மாதிரி ஒரு வாய்ஸாக நீ அமையணும்னா நீ ப்ராக்டிஸ் பண்ணுற பாட்டெலாம் வந்து பாலு பாட்டு பாடு, கச்சேரியில் பாலு பாட்டு பாடு, என் பாட்டு பாடாத அப்படி சொல்லுவார். இல்லைன்னா அப்புறம் ஹரியரன் வந்ததுக்கப்புறம் ஹரியரன் வாய்ஸ்லாம் எடுத்து பாடு, அந்த மாதிரி அவர் அது மாதிரி என்கரேஜ் பண்ணுறதே அப்படி தான் பண்ணுவார். ஸோ பாலு அங்கிள், தாஸ் அங்கிள் பற்றிலாம் நிறைய, தாஸ் அங்கிள்லாம் வந்து சான்ஸே இல்லை. நான் வந்து 10 வயசில் மிருதங்க அரங்கேற்றதுக்கப்புறம் அவரோட 2-3 கச்சேரி நான் மிருதங்க வாசிச்சிருக்கிறேன். ஸோ அந்த பாக்கியம்லாம் கிடச்சிருக்கு. அவருக்கு ரொம்ப அப்போல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஏன்னா நான் 10 வயசு சின்ன பையன் அப்படியே வாசிச்சுட்டு இருப்பேன், அவர் பாடுவார் நான் வாசிப்பேன், அந்த மாதிரி இருக்கும். இப்போ யோசிச்சு பார்க்குறேன், இப்போல்லாம் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது. அப்போ நம்ம வந்து பெருசாகவே யோசிக்கல. 10 வயசில் என்ன தெரியும் நமக்கு, ஒன்றுமே தெரியாது. ஸோ அவர் எங்கள் மாஸ்டர் கூப்பிட்டு போகிற வாசிப்போம், அப்படியே வாசிச்சுட்டு அவர் பாடிட்டு இருப்பார் சீரியஸ். இப்போ உள்ளவங்களாம் அவர் பாடுறத வாசிச்சாங்கன்னா அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அவர் என்ன பாடி என்ன வாசிச்சா நம்ம பாட்டு வாசிப்போன்ற மாதிரி வாசிச்சிருப்போம் 10 வயசுலலாம். ஸோ அதெல்லாம் இட்ஸ் லைக் அது எல்லாமே ஃபேமிலி எல்லாருமே ஆக்சுவலாக. இப்போ நான் வெங்கட் பிரபு, பிரேம், யுவன், கார்த்திக், சரண், பல்லவி அக்கா, இன்னும் லைக் அதெல்லாம் ஒரு ஃபேமிலி எல்லாருமே. மனோஜ் பாரதிராஜா, நாங்களாம் வந்து எல்லாம் வாடா போடா வச்சா என்னடா வச்சு அப்படி பேசுகிறவங்க எல்லாமே எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. அந்த பாண்டிங் எங்கேயுமே குறையல ஆக்சுவலாக.
பியூட்டிஃபுல். அது என்ன வேணால் சொல்லலாம், நெப்போட்டிசம் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் கொண்டு வருவாங்க எங்களெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்களே பண்ணிக்கிறீங்க, எங்களுக்கு நாங்கள் தான்டா பண்ண முடியும், வேறு யாரும் பண்ண மாட்டாங்கடா. ஓகே. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அது சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு. ஆக்சுவலாக இப்போ ஒரு பிரேம்ஜிக்கு வந்து அவன் அண்ணன் தான் சான்ஸ் கொடுக்குறான், ஸோ அவன் அந்த படத்தில் தான் நடிக்க முடியும். மற்ற இப்போ யாராவது சான்ஸ் கொடுத்தா நடிக்க போகிறாங்க. ஏன்னா எல்லா படத்துலையும் போகிறீங்கன்னா என் தம்பிக்கு நான் தானே கொடுக்க முடியும், அப்படி தானே சொல்ல முடியும், வேறு யார் கொடுக்க போகிறாங்க. ஸோ இட்ஸ் லைக் அதான் எங்களோட பாண்டிங் இன்னும் சூப்பராக இருக்குங்க, சான்ஸே இல்லை. பியூட்டிஃபுல். இப்போது விபி சார் வந்து தலைவருக்கு ஒரு கதை எப்போனாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு அப்படின்றத நாங்கள் கேள்விப்பட்டோம். அதை பற்றி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருக்காரா? இல்லை இன்ஃபேக்ட் வந்து மங்கத்தா முடிச்சப்புறமா வந்து தலைக்கு பண்ண தளபதிக்கு ஒரு படம் பண்ணுறா அப்படின்னு சொன்னா, இல்லைடா கதைலாம் இருக்கடா அவர்கிட்ட போய் சொல்லணும் இல்லை அப்படின்னா, திடீர்னு பார்த்தா இது நடந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி தலைவருக்கு வந்து ஏதோ காமெடியாக ஒரு சப்ஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். அதாவது நம்மளை எப்பவும் இப்போ உள்ள தலைவர் பார்த்தோன்னா ஜெயிலர் தர்பார் எல்லாம் வந்து சீரியஸாகவே இருக்காரு. ஸோ நம்ம வந்து அந்த சீரியஸ்லேருந்து அவர் கொஞ்சம் நம்ம ட்ரெண்டுக்கு கூட்டு வரணும். எப்படி இப்போ இவரை வந்து விஜய் மாற்றி வெங்கட் பிரபு ஹீரோ ஆக்கிட்டாங்களே, ஸோ அந்த மாதிரி வெங்கட் பிரபு தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. சூப்பர் சூப்பர். ஸோ அடுத்தது நீங்கள் ஆஸ் அ ஃபேன் பாயா வேட்டையனுக்கு எவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எப்படியாவது அவர் படம் பார்த்தே எல்லா படமும் பார்ப்பேன். ஸோ நான் நியூசிலாண்டில் இருக்கும்போதும் காலா கபாலி தர்பார் எல்லாமே வந்துச்சு, எல்லாமே போய் பார்த்தேன். ஸோ இதுவும் விட மாட்டோம். சூப்பர். அது இங்கே பார்ப்போம், இங்கே இப்போ அக்டோபர் 10 வருதுனால இங்கே பார்ப்பேன் நான். ஸோ இன்னும் மேசிவாக இருக்கும். கோட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போதே கமலால் அப்படி கிழிச்சாங்க, அப்போ தலைவர் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அவர் லைன்ஸில் என்ன ஒரு லெஜெண்ட் இஸ் லெஜெண்டில் என்ன பண்ண முடியாது, லெஜெண்ட் இஸ் ஆல்வேஸ் எ லெஜெண்ட், தலைவர் தான். பட் ஐ திங்க் இப்போ வந்து நம்ம லாஸ்ட் இயர் கூட லியோ ஜெயிலர் வரும்போது வந்து தலைவர் வர்சஸ் தளபதி அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் அதை சுற்றி ஒரு நெகட்டிவிட்டி அப்படி போயிட்டே இருந்ததுன்னு நினைக்கிறேன் இல்லையா? அது ஆக்சுவலாக அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதும்மா, நம்ம மக்கள் அந்த ரசிகர்கள் உள்ள இருக்கிற ஒரு சின்ன ஊழல் தான், அது வேற ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக அதை வந்து இப்போ இந்த படத்தில் கோட்டில் வந்து பிரபு அதையும் உடச்சி விட்டான், தளபதியே தலை பேரை சொல்ல வைக்கிற மாதிரி ஒரு சீனை பண்ணி, அதனால் அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சுல இப்போ. ஸோ அதனால் இப்போ ஒரு மலேசியாவிலேருந்து ஒரு ஆள் வீடியோ போட்டிருந்தாரு, நீங்கள் அரசியல் வரணும் சார் வெங்கட் பிரபு சொல்லி, நீங்கள் அரசியல் வரணும் சார், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒன்றாக்கிட்டீங்க தளபதி ரசிகர்கள்லாம் ஒன்றாக்கிட்டீங்கன்னு. ஸோ அவங்களுக்கு ஆக்சுவலாக டிஃப்ரென்சஸ் ஒன்றுமே கிடையாது. நம்ம ரசிகர்கள் பார்க்கும்போது நீ இந்த இப்படின்னு அந்த மாதிரி பார்க்குறது தான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்க்கும்போது இந்தியா டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க வேறு இருப்பாங்க, பாகிஸ்தான் டீம் சப்போர்ட் இந்தியன்ஸே பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுற பிளேயர்ஸ் ஆளுங்களும் இருப்பாங்கல்ல ஆடியன்ஸில். ஸோ அந்த மாதிரி தான், அது இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். பாட்டு பாடும்போது அப்பா எவ்வளோ நினச்சிக்கிட்டீங்க, எவ்வளோ மிஸ் பண்ணீங்க? இல்லை அப்பாவோட வாய்ஸ் பாடும்போது அது என்னமோ ஆஃப்டர் அப்பா இறந்ததுக்கு அப்புறமா என்னன்னு தெரியல, பட் நிறைய அப்பாவோட சாங்ஸ் பாடுறதுனால எனக்கு வந்து அப்பாவோட சவுண்டிங் எனக்கு கொஞ்சம் கிடச்சிருக்கிறதா எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்கள் அப்பா குரல் மாதிரியே இருக்குன்னு. அதுவும் இப்போ நான் இப்போ இருக்கிற தோற்றம் பார்க்கும்போது ஐயோ அப்பா வர மாதிரியே இருக்குது அப்படின்வாங்க. இப்போ திடீர்னு யாராவது பார்த்தா சார் ஏன் அப்படி ஆர்கெஸ்ட்ராலே ராஜா சார் ஆர்கெஸ்ட்ராலே வாசிக்கிறவங்க சொல்லுவாங்க, வாசு வர மாதிரி இருக்குப்பா என்ன பண்ணி அப்படின்வாங்க. ஸோ அந்த ஏன்னா அப்பா கடைசியில் இந்த மாதிரி தாடி இந்த மாதிரிலாம் வச்சுருந்தனால ஸோ தோற்றத்துலேயும் அப்படி தான் இருக்குது, பாடும்போதும் அப்பா குரல் ரொம்ப இப்போ நிறைய பேர் மெசேஜஸ் அனுப்பும் போதும் அதான் சொல்லுவாங்க. எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? அது டெய்லி மிஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஏன்னா பிகாஸ் நான் ஏதோ ஒரு சுப்பிரமணியம் கந்தசாமி பையனாக இருந்தால் வேறு மாதிரி இருந்திருக்கும், தெரிஞ்சிருக்காது. நான் வந்து மலேசியா வாசன் பையன்றனால டிவியில் பார்க்குறோம், குரலை கேட்குறோம். ஸோ அந்த குரல் கேட்கும் போதெல்லாம் நமக்கு வந்து அது ரொம்ப இது பண்ணுவோம். அதே மாதிரி ஹி வாஸ் நாட் அன் ஆர்டினரி பர்சன், இவர் ஃப்ரெண்ட் லைக் அப்பாவா மட்டும் இல்லாமல் he was a friend also. So டுவர்ட்ஸ் லாஸ்ட் ஸ்டேஜஸ்லாம் கூட அவ்வளோ ரொம்ப கேஷுவலாக அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் அப்படியே இருந்தார் அப்படிங்கிறதும் நீங்கள் அவர் ரொம்ப இண்டிபெண்ட்டாக அவர் வருவார் எல்லாமே செய்வார். பார்லர் போவார், கலர் பண்ணுவார், அதெல்லாம் செய்வார். கலர் பண்ணிட்டு வந்து வீட்டுக்கு வருவார். அப்போ என் பசங்க 2 பேர் இருப்பானுங்க, அவனை வந்து அவன் கேட்பானுங்க தாத்தா என்ன கலர் அடிச்சிட்டிங்களா அப்படின்வானுங்க. அப்படி சிரிச்சிட்டு அப்படி பார்ப்பாரு. ஸோ தே ஹேட் த பாண்டிங். என் கடைசி பையன் மட்டும்தான் பார்க்கல, ஏன்னா அவர் வந்து 2013 பாண்ட் தர்ஷன். அவர் பெரிய விசாஷன் அண்ட் கிஷன் அவனுக்கு 2 பேரும் வந்து பார்த்துருக்கானுங்க. அவங்க கராட்டேலாம் போயிட்டு வந்தாங்கன்னா அவர்கிட்ட போட்டு காட்டுவானுங்க, பாட்டு பாடி காட்டுவானுங்க, அதெல்லாம் செய்வானுங்க. அது அவங்களுக்குள்ள ரொம்ப இது ஒரு தாத்தா பேரனுக்குள்ள பாண்டிங் நிறைய இருந்திருக்கு. ஸோ அவர் அப்படி தான், அவனுங்க என்ன தான் பண்ணால் கூட பேசாமல் இருப்பார். நான் சொன்னல எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப பேசுவார், ஃப்ரெண்ட்லியாக. அங்கேயும் அப்படி தான், பசங்களையும் இதுமா விடுமா பண்ணிட்டோம் விடுங்க அப்படின்னு இவனுக்கு பண்ணுற வாழெல்லாம் பேசாமல் இருப்பார். So he was a fantastic father, fantastic husband, and fantastic grandfather, and fantastic singer, fantastic human being. எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக இருப்பார், யாரையும் திட்ட மாட்டார்.
யாரையும் டிஸ்கரேஜ் பண்ண மாட்டார். ஐ திங்க் அப்பா ஒரு மாதிரி போனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடமே பிடிக்காம நீங்கள் அப்படி அது அந்த மாதிரி இல்லை, கூட அது நாங்கள் 2011 அப்பா இருந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நம்ம ஆளுங்க சும்மா இல்லாமல் ஐயோ என்ன சார் அப்பாவுக்கு இப்படி ஆச்சு, அப்பாவுக்கு இப்படி ஏங்க, ஐயோ ஆமாங்க புரியுதுங்க, அதே சொல்லி சொல்லி என்ன ஆச்சுன்னா இன்னும் ரொம்ப நம்மளுக்கு டிப்ரெஷனில் போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால நீங்கள் இந்த இடத்த விட்டே அப்போ நான் போயிடலாம். சொன்னேன், நான் ஏற்கனவே வி ஸ்டார்டட் அவர் ஓன் டெலிவிஷன் கம்பெனி இன் சிங்கப்பூர் 2010லேயே நாங்கள் வந்து அங்கே போய் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி சைன் அப் பண்ணி ஆயிடும். ஸோ இது ஒரு ரீசன் இருந்துச்சு. சரி நம்ம மொத்தமாக போய் அப்படியே கிளம்பி போயிடும் சொல்லி சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு அப்படியே அங்கே போயிட்டு வி வர் பிஸி. அங்கே தான் இருந்தோம் ஃபுல்லாக. அங்கே நிறைய டெலிவிஷன் ப்ரொடக்ஷன்ஸ் நிறைய பண்ணிட்டுருந்தோம். தென் 2017 ஒய்ஃப் வந்து பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அவங்க படிக்கணும்னு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இப்பவும் படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நான் சொன்னேன், என்னம்மா நீ, நான் ஆனந்த விடன் குமுதம் இது குங்குமம் தான் படிச்சிருக்கேன், நீ என்ன இதை படிச்சுக்கிட்டே இருக்கேன்னு. எல்லாம் அது அவங்களுக்கு வந்து அந்த அந்த ட்ரைவ் இருக்குது அவங்களுக்கு படிக்கணும்னு. ஸோ பிஹெச்டின்னும் போது ஆஸ்திரேலியா அப்படியே எல்லாம் பார்த்தோம் எங்கெங்கெல்லாம் போகலான்னு. அப்போ நியூசிலாந்து கொஞ்சம் ஓப்பன் அப் ஆச்சு, ஓகே இருந்துச்சுன்னா சரி ஓகே போவோம், நியூசிலாந்து போவோம், இன்னும் கீழே போவோம் அப்படின்னு வரைபடத்தில் கீழே இருக்கும். கோட்ல வந்து ஐ திங்க் உங்களுக்குமே ஒரு ஸ்பெஷலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட் டைரக்ட் பண்ண தளபதி கூட நிறைய ஐகானிக் சீன்ஸ் உங்களுக்கு வந்து இப்போ நம்ம ரீவிசிட் பண்ணும்போது கூட இருக்குது. ஸோ திருப்பியும் வந்து அவர் கூட ஸ்க்ரீன்ஸ் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுற மாதிரி இது எப்படி இருந்தது ஆல் டுகெதர்? ஆக்சுவலாக இது வந்து ஒரு ட்ரிபிள் ட்ரீட் எனக்கு இந்த வருஷம்னு நினைக்கிறேன். பிகாஸ் கோட் வந்து பிரபுவோட நிறைய படங்கள் எல்லாருமே கேட்பாங்க, உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஏன் வந்து ஒரு படத்தில் கூட உங்களுக்கு இன்னும் ஒரு கொடுக்கல, சான்ஸ் கொடுக்கல அப்படின் போது தான் சரி கோவாவில் பாட்டு பாட வச்சான். பட் இதுக்கப்புறம் சரி ஏதாவது ஒரு படத்தில் பாடலான்னு போது தான் சரி இப்போ நடிக்கலான்னு போது ஐ திங்க் கஸ்டடி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணான், பட் அது முடியல. அப்புறம் மாநாடு ட்ரை பண்ண முடியல. சரி அப்புறம் கோட் வரும்போது நானே சொன்னேன், ஏதாவது சொல்கிறா அப்படின்னு. இல்லைடா எல்லாம் முடிஞ்சிச்சுடா, ஒன்றுமே இல்லை, எல்லா ரோலும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அப்படி எதுவுமே இல்லையடா, உனக்கு கொடுத்தா ஏதாவது இருக்கணும், இல்லைன்னா சும்மா அப்படின்னா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு விட்டாச்சு. அப்புறம் திடீர்னு ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, வச்சு இந்த மாதிரி ஒரே ஒரு ரோல் இருக்குது, பட் ஆனால் நீ நினைக்கிற மாதிரி ஃபுல்லாக பயங்கர திருப்பாச்சிலெல்லாம் வந்த மாதிரி தனி சீன்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காதுடா, ஆனால் நீ இருப்ப படத்தில் ஒரு பெரிய ப்ராஜெக்டில் இருப்ப அப்படின்னு சொன்னான். சரி ஓகே பண்ணுவோம். அது அவனே ஒரு உத்தரவாதம் கொடுக்கும்போது சரிப்பா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி பண்ணேன். அண்டு நடிக்கும் போது லைன்ஸ்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. அப்போ அவங்களே கேட்பேன், என்னடா டே 4-5 பக்கம் கொடுப்பேன்னு பார்த்தா ஒரு 2 வரி கூட இல்லையடா என்னடா அப்படின்னு. வச்சு இருடா வருண்டா உனக்கு விருப்படா நீ இருப்படா அப்படின்ட்டே இருந்தான். இந்த டப்பிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட எனக்கு வந்து யோசிச்சுட்டே இருந்தேன், என்னடா இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டுலாம் இருந்தேன். படத்தில் இருக்கும், பட் ஆனால் நமக்குன்னு அந்த ஒரு ஆக்டிங் ஸ்கோப்பு வரா மாதிரி எதுவும் ஒரு சீன்ஸ் இல்லையே அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். பட் ஆனால் ஓவரால் படம் பார்க்கும்போது ஐ திங்க் எண்டு வரைக்கும் என்னை வந்து ஒரு வீடியோ மட்டும் அந்த சிசிடிவி கேமரா போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஓகே நம்மளை காட்டிக்கிட்டே இருக்காங்க, ஓகே அட்லீஸ்ட் இதாச்சும் காட்டுறாங்களே இருந்துச்சு. ஸோ ஐம் ஹாப்பி தட் ஐ பார்ட் ஆஃப் லைக் அ பிக் ப்ராஜெக்ட். அண்ட் இப்போதைக்கு சென்சேஷனலான ஒரு ஹிட்டு கொடுத்துருக்கு. எஸ் உங்களுக்கு நெகட்டிவ்ஸ் பாசிட்டிவ்ஸ் ரிவ்யூ வந்து எப்போவுமே ஒரு படம்னா வரும். சில பேர் இது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அது இப்போதைக்கு மேசிவ் ஹிட்னா ஐ திங்க் கோட் வந்து பெரிய ஹிட் தான். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ஸ் நோட் வந்தது, உங்களை விஷ் பண்ணி ஒரு வாய்ஸ் நோட் வந்ததை பற்றி சொன்னீங்க. ரஜினி சாருக்கு மலேசியா வாசுதேவன் சார் மேலே எவ்வளோ ஒரு அன்பு இருக்குது அப்படிங்கிறது சார் மலேசியா வாசுதேவன் சார் இறக்கும் பொழுது சார் ஒரு வாய்ஸ் நோட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன மாதிரியான ஒரு இமோஷனல் பாண்டிங் சார் அந்த வாய்ஸ் நோட் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? இல்லை ஆக்சுவலாக வந்து 75 years ஆஃப் மலேசியா வாசுதேவன் சொல்லிட்டு ஒரு இது கோவிட் டைமில் தான் நடந்துச்சு. ஸோ நான் வந்து அப்பாவுக்கு இது வந்து ஒரு ப்ரோக்ராமாக பண்ணணுன்னு நான் பிளான் பண்ணேன். ஒரு லைவாக ஷோ மாதிரி பண்ணோம், அப்பா 75 years அப்படின்னு பண்ணி பிளான் பண்ணேன். பட் அது அந்த டைமில் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கோவிட் பேண்டமிக் வந்ததுனால எதுவுமே பண்ண முடியல. ஸோ ஐ தாட் ஓகே வை டோன்ட் வி டூ இட் அஸ் அன் ஆன்லைன் ஈவெண்ட் சொல்லிட்டு ஐ டிட் இட். ஒரு ஒன் ஹோல் டே அது ஈவெண்ட்டாக பண்ணேன் நான். ஸோ அதில் வந்து ஒரு போர்ஷன் வந்து செலிப்ரிட்டிஸோட விஷஸ் மாதிரி எடுத்துப்போ கமல் சார், ரஜினி அங்கிள், ராஜா சார் எல்லாருமே கொடுத்துருந்தாங்க. அதில் ரஜினி சார் சொன்னது தான் அது நீங்கள் சொல்கிறது வந்து அந்த 75 yearsக்கு பண்ணும்போது தான் சொன்னார். அது என்ன சொன்னார்னா, திடீர்னு ஒரு நாள் அப்பா போயிருக்காரு பார்க்கறதுக்காக, ரஜினி சாரை பார்க்கறதுக்காக போயிருக்காரு, பார்க்கணுன்னு சொல்லியிருக்காரு. உங்களை ஒரு தடவை கடைசியாக பார்க்கணுன்னு, ஏதோ இது ஒரு கடைசி காலம் மாதிரி இருக்கா, ஐ ஜஸ்ட் வாண்ட் உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து சொல்லியிருந்தார். அவர் ரொம்ப எப்போவுமே அவர் அப்பா மேலே ஒரு பெரிய ஒரு அளவு கடந்த ஒரு அன்பு இருக்குது அவருக்கு. எப்போவுமே சொல்கிறது தான், ஒரு ரொம்ப நல்ல டைப் அப்பா, லைக் ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஹியூமன் பீன் அப்படின்னு சொல்லுவார், ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லுவார்.
ஸோ அதுலேயே அதான் சொல்லியிருந்தார், நிறைய பாட்டு எனக்காக பாடியிருக்காருன்னு பாட்டெல்லாம் சொல்லுவார், இந்த பாட்டெல்லாம் பாடியிருக்காரு. ஸோ எல்லாமே அது அவ்வளோ ஞாபகம் வச்சுருக்கா, அது அவ்வளோ அதாவது அவ்வளோ அந்த சாங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு மைண்டில் அவங்களுக்கு இதயத்துக்குள்ள டச் பண்ணியிருக்குன்றதுனால தான் வந்து அந்த சாங்ஸ் எல்லாம் இன்னும் மைண்டில் இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா இப்போ சில பேருக்குலாம் வந்து இன்றைக்கி பண்ணால் ஒரு மாதம் கழிச்சு அந்த பாட்டு என்ன பாட்டு பாடுறது அப்படின்னு யோசிப்போம். அவருக்கு மைண்டில் இருக்குன்னா அது அந்த சாங்ஸ் எல்லாம் அவருக்கு ஹிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹிட்ஸ் எல்லாம் அவர் மைண்டில் வச்சுருக்காரு ரஜினி சாரும். ஸோ அதனால் பொதுவாக விமர்சித்தாங்க அப்படின்னு அவர் இன்னொரு சொல்லுவார், அந்த பாட்டு தான் சொல்லுவார், இந்த பாட்டு இது பாடியிருக்காரு, இந்த பாட்டு பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது அவர் அதான் சொன்னேனே, அவர் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியும், வேறு யாருமே அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பர்சனாலிட்டி. அவர் தலைவர் தான். இன்னைக்கு ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை வா, போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா, தினமாடி பாடலாம் பல ஜோடி சேரலாம், மனம் போல் வா கொண்டாடலாம், மனம் போல் வா கொண்டாடலாம், ஹே ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை வா, போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா. 2 லைன் எனக்காக பொதுவாக மனசு. பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம், உண்மைய சொல்வேன் நல்லத செய்வேன், வெற்றி மேல் வெற்றி வரும், ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஹே ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. சூப்பர் சூப்பர். ஐ திங்க் வந்து மனசுல ஐயோ வேட்டைன்னு ஒரு ஸ்பெஷலான விஷயம். சாரோட வாய்ஸ் வந்து ஒரு ஜென்ரேஷனோட ஸ்டாப் ஆகாம அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு கேரி ஆகிறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபிலிமில் வந்து அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அது நீங்களே பாடியிருக்கீங்கன்னும் போது எங்களுக்கு ஆடியன்ஸாக இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் பாடியிருக்கீங்க அப்படின்னும் போது. இட்ஸ் அ பிளஸிங் ஆக்சுவலி. எஸ், தேங்க்யூ ஸோ மச். அது வந்து இந்த தேங்க்ஸ் எல்லாம் வந்து ரஜினி சாருக்கும் அனிருத்துக்கும் தான் சொல்லணும். ஏன்னா பிகாஸ் அவங்க நினச்சதுனால தான் வந்து அப்பாவோட வாய்ஸ் வந்துச்சு. அவங்க அனிப்ரோ நினச்சதுனால தான் என் குரல் வந்துச்சு. இல்லை வேணாம் இல்லை அப்படின்னு யோசிச்சிருந்தாங்கன்னா யார் வேணாலும் பாடி இருந்திருக்கலாம். பிகாஸ் இட்ஸ் என் ஏஐ தானே. இப்போ ஒரு போர்ஷன் நான் பாடியிருந்தாலும் இன்னொரு போர்ஷன் வந்து சுபு பாடியிருக்காரு. ஸோ அவரே ஃபுல்லாக கூட பாடியிருக்கலாம். அது எனக்கு கொடுக்கணுன்ற அவசியம் கூட இல்லை. பட் அது பரவாயில்ல அவர் பண்ணணுன்னு இருந்துச்சு. அண்ட் இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா அப்பாவோட பேருக்கு அப்புறம் ஏன் பேர் போட்டிருக்காரு. அனிருத் பேர் கூட வரல, என் பேர் தான் செகண்ட் போட்டு அப்புறம் தான் தேர்ட் போட்டிருக்காரு. அதெல்லாம் வந்து இட் ஷோஸ் ஹவு ஜென்யூன் ஹி இஸ், ஹவு ஹம்பிள் ஹி இஸ். இட்ஸ் எ கிரேட் பர்சனாலிட்டி. நான் இன்னும் மீட் பண்ணல. ஐ திங்க் அனிருத் நேரில் மீட் பண்ணேன்னா ஐ திங்க் ஐ வில் டெல் ஹிம் ஆல்சோ. ஐ டோல்ட் ஹிம், பட் அதை சொல்லுவேன் நான். Beautiful. Thank you so much for this conversation. Thank you. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.